நான் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை பற்றி எடுத்துரைக்கிறேன். தள்ளிவிடாமல் சிறிது நேரத்தை ஒதுக்கி காணொளி முழுவதும் பாருங்கள். நீங்கள் 2 சக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்றால் ரூ. 1000 அபராதம். 4 சக்கர வாகனங்களில் சீட் பெல்ட் அணியாமல் சென்றால் ரூ. 1000 அபராதம். ஒரு குடும்பத்தில் உள்ள தந்தை, தாய் மற்றும் 2 குழந்தைகள் இருப்பின் அனைவரும் ஒரே 2 சக்கர வாகனத்தில் சென்றால் போக்குவரத்து துறையானது காவல்துறையை வைத்து தடுத்து நிறுத்தி அபராதம் விதிக்கின்றனர். அதிகாரிகளுக்கு போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகள் மூலம் இலக்குகளை நிர்ணயம் செய்து அபராதம் விதித்து வருவாயை பெருக்க ஆட்சி செய்ய திறனில்லாத ஆட்சியாளர்கள் ஆணையிடுகிறார்கள். அதிகாரிகளோ வாகனத்தின் எண்ணை மட்டும் குறித்து வைத்துக் கொண்டு எந்த ஒரு அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் வாகனங்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கிறார்கள். மேலும் வணிக பயன்பாட்டு வாகனங்களுக்கு தகுதிச் சான்றிதழ், சாலை வரி, பசுமை வரி, வணிக வாகனங்களுக்கு தனியாக காப்பீடு, அனுமதி சீட்டு புதுப்பிக்க குறிப்பிட்ட காலம், அண்டை மாநிலங்களுக்கு செல்ல தற்காலிக அனுமதி சீட்டு மற்றும் சாலை வரி, வேக கட்டுப்பாட்டு கருவிகள், தற்போது வாகனம் இருக்கும் இடத்தை காட்டும் இருப்பிட கருவி, பயணிகளின் அவசர கால தேவைக்கான அவசர அழைப்பு கருவி, ஒளிரும் வண்ண பட்டைகள் என போக்குவரத்து துறையின் பல்வேறு வழிகாட்டுதலின்படி மட்டுமே வணிக வாகனங்களை இயக்க அனுமதி வழங்குகிறது. இல்லை எனில் கடுமையான அபராதம் விதிக்கப்படுகிறது. சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் நபர்களால் இவ்வளவு வரிகளை செலுத்திவிட்டு தொழிலை தொடர முடியாமல் தொழிலாளர் தவிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 1989 ஆண்டு காலங்களில் ஸ்டாண்டர்ட் 20 மேக்ஸி கேப் வாகனங்களுக்கு 9+1 இருக்கைகளில் இருந்து 12+1 இருக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 1989 முதல் 2026 வரை உள்ள மக்கள் தொகை பெருக்கத்தை கணக்கில் கொள்ளாமல் இன்று வரை 12+1 இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி உள்ளது. அண்டை மாநிலங்களில் இருக்கைகளுக்கு தகுந்தவாறு அனுமதி உள்ளது போல தமிழ்நாட்டில் அனுமதி கொடுக்காமல் அதிகாரிகளின் சுயநலனுக்காக, அதாவது கையூட்டுக்காக 12+1 வரை உள்ள அனுமதியை அதிகப்படுத்த மனமில்லாமல் விட்டுவிடுகின்றனர். ஆனால் 12+1 இருக்கைகளுக்கு அனுமதி பெற்ற வாகனங்களுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து வாகனத்தின் அளவை மாற்றி சட்டத்திற்கு புறம்பாக 25+1 இருக்கைகள் வரை பொருத்தி இயக்கப்படுகிறது. இதனால் வாகனங்களில் பயணம் செய்யும் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறது. இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு வர வேண்டிய பல 1000 கோடி வருவாயை அதிகாரிகளின் சுயநலனுக்காக தடுக்கப்படுகிறது. சட்டத்திற்கு புறம்பாக சொந்த பயன்பாட்டு வாகனங்களாகிய இருசக்கர வாகனங்களை பைக் டாக்ஸியாகவும் கார்களை கள்ள டாக்ஸியாகவும் இயக்குவதையும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. இதனால் பல வழிகளில் கிடைக்கும் பல கோடிக்கணக்கான வரி வருவாய் அரசுக்கு தடைபடுகிறது. மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கும் அதிகாரிகள் இப்படி அரசுக்கு இழப்புகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். இதனை தமிழகத்தில் ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களிடம் பலமுறை முறையிட்டும் இதற்கான விடை என்பது இல்லை. ஆட்சியாளர்களோ சுங்க கட்டணத்தில் சொந்த பயன்பாட்டு வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கும் வகையில் ரூபாய் 3000 செலுத்தினால் 200 முறை இலவசமாக சுங்கசாவடியை கடந்து செல்லலாம் என திட்டம் தீட்டிக் கொடுக்கிறார்கள். அதனை கள்ள டாக்ஸியாக வாடகைக்கு இயக்கும் 4 சக்கர வாகனங்கள் எளிதாக பயன்படுத்தி அரசுக்கு மிகப்பெரிய அளவில் வரி இழப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனை சுட்டிக்காட்டி பல முறை புகார் மனு கொடுத்தும் அதிகாரிகள் இதனை கண்டுகொள்வதே இல்லை. இங்கு பொதுமக்களும் வணிக ரீதியான வாடகை வாகனங்களை வைத்து இருப்பவர்கள் மட்டுமே ஏமாளிகள். வரும் தேர்தலில் நமக்கு யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே நமது ஆதரவை செலுத்துவோம். இதனை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் அனைவரும் அறிய இதனை பகிர்ந்து விடுங்கள். மாற்றம் கிடைக்கும் வரை நன்றி.